வந்து மரத்தை கொடுத்து விட்டேன். இப்பொழுது கைலாயம் புறப்படுகிறேன். முன்னே விட்டு பின்ன அழைப்பதன் காரணம் என்ன? முன்னே விட்டு பின்ன அழைக்க காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் குளத்திலே வரும் பலத்தில் மகிமையா அப்பா என்ற குருகுலத்தால் ஓடி ஓடி வருகிறது ஒரு சிறிய சோதனை. ஓஹோ, சென்ற ஈசன் வருகின்றாரா வரவில்லையா என்று ஒரு பரிசோதனை. பரிசோதனை நிவர்த்தியானதா? சரி, நான் சென்று வருகிறேன். அடே ஈசா, அடே ஈசா என்று அழைக்கின்றாயே, மர குலத்த பரபொருள் யாம் என்று அறியாமல் பேசுகின்றாயா? ஈசா, அடே ஈசா என்று அழைத்த ஏற்காக தெரியுமா? ஏன் வரம், அந்த வரம் என்ன வரம்? அந்த வரம் என்ன நிறம்? கருப்பா இருக்குமா இல்ல சிகப்பா இருக்குமா? நீட்டா இருக்குமா இல்ல குட்டையா இருக்குமா? சொல்லு. ஜெயமேலாசூரா, என்னை நான் கொடுத்த வரத்தின் உருவம் என்ன என்று கேட்கின்றாய், என்ன நிறம் என்று கேட்கிறாயே. நான் கொடுத்த வரத்திற்கு உருவம் என்பது கிடையாது, நிறம் என்பதே கிடையாது. ஆமா, காற்றுக்கு நிறம் இருக்கின்றதா? இல்லை. நீருக்கு நிறம் இருக்கின்றதா? இல்லை. ஒரு மழை நீராகப்பட்டது எந்த புயலில் அந்த மண்ணை காற்றால் போதுதான் நிறம் மாறும். ஆனால் அதுபோல் நான் கொடுத்த வரத்திற்கு நிறம் என்பதே கிடையாது, உருவம் என்பதே கிடையாது. வாயினால் ஓதக்கூடிய மந்திரம் மரத்தை கொடுத்த புரிவிட்டனப்பா. பலத்தை விட்டுவிட்டு பலத்தின் நன்மையை கூறிவிட்டால் நினைக்கின்றாயே, இருந்தால் ஒரு விடப்போவது கிடையாது. இந்த பலத்தின் மகை கொண்டு நான் சோதிக்க வேண்டும். சோதனை செய்ய வேண்டும். என்ன சோதனை? என்ன தெரியுமா? இந்த வளர்ச்சி மகிமையை சோதனை செய்ய போகிறேன். அவையார் என்னுடைய எதிர்களை இது இருக்கிற கருத்திற்கு திருத்துவதும் இனி இந்த கருத்தில் இருக்கக்கூடாது. கொடுக்க முடியாது, கொடுக்க முடியாது. இன்று பாமர மக்கள் குடிக்கின்றார்களே குடி, சிகரெட், பாக்கு, ஆன்ஸ், லொட்டு, லொசுக்கு, இதெல்லாம் யாரால? இதெல்லாம் யாரால? பாமர மக்கள் குடிப்பாங்களா? இன்னைக்கு விக்கிறான் கூலி இப்ப எவ்வளவு தெரியுமா? 150 ரூபாய்க்கு மனுஷா சில்லர் விற்கிறான் தெரியுமா? விக்கிறான் கம்மி ரேட்டுல வைக்க சொல்றா. எப்ப மட்டுமே மாலை போடுறது அப்படி 20,000 மிச்சம் பண்றோம் அந்த ஒரு வாரத்துல. நீ ஓய்வுண்டாப்பா இப்ப யாரு மஞ்சா புடவை கட்டிக்கினு கஞ்சாவை பிடிச்ச இல்ல போகமா சொல்லா யாரு எப்ப மட்டுமே. ஆமா, ஒரு நேரத்தில் 60,000 பெண்ணை கற்பைய சூறையாடிய காம கொடுமை. உங்க மட்டும் சாமியார் எங்க வச்சியா? இன்று ஒரு பெண்ணின் கையை பிடிச்சிருந்தா கூட என்ன பண்ணுவாங்க? கொடப்போட்டு அடிக்கிறாங்க, கட்டிப்பாடு ஓசிக்கிறாங்க. நீ புரியா காட்சி கை பிடிச்சிட்டு வந்து எம்மவங்களை அடி வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் வெளியே சொல்லுவேன் நாங்க. எப்படி தெரியுமா? சொல்லக்கூடிய ஒரு மடம் அந்த தருகமனத்திலே 60,000 தார்கமன ரிஷிகள். அந்த 60,000 தார்கமன ரிஷிகளுக்கும்
60,000 மனைவிமார்கள். அண்ணா டேய், அந்த ரிஷிகள் யார்? யார்? இதோ இருக்கிறான் ஈசன். ஈசன். இவனுடைய பக்தர்கள். ஆமா. ஈசா ஜெகதீசா பரமேஸ்வரன் நாமதேயத்தை துதித்துக் கொள்கிறார்கள். அதுவேளை நேரத்திலே ஜலம் நீராடுவதற்காக புறப்பட்டார்கள். பார்த்தான் இந்த ஈசன் அந்த பெண்களை கற்பைய சூறையாட தகுந்த நேரம் கிடைத்துவிட்டது என்று ஒரு உருவம் கொண்ட ஈசனாகப்பட்டவன் 60,000 தாழ்வான ரிஷிகளாக உருமாறினார்கள். சொல்லுங்க, உனக்கு வசனம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்றேன். 60,000 தாழ்வான ரிஷிகளாக உருமாறி எங்க சென்றார்கள் தெரியுமா? தாழ்வாபுரம் சென்றார். தாழ்வாபுரத்திலே 60,000 பெண்மணிகளுடன் ஒன்று சேர்ந்தார்கள். எப்பவற்ற நேரம்? அதிவேளை நேரம். அப்படி போய்ப்பா நீ இல்ல நீ பேசுற பைத்தியக்காரனா நினைச்சுக்கறானா போய் கால் மேல போடு. என்னை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறார். சற்று நேரம் போய் வந்து விடலாம் என்று தச்சானா அது மாதிரி கால் மேல போடு. சொன்னேன்ல கடிகார மொழிக்கு நேரம் இருக்காது சொல்லிட்டு அடிப்பியா அதேதான் கொடுக்கும். அதேதான் இருட்டுன்னு வந்தா பகல்னு வரப்போகுது. அது இருட்டு நாளைக்கு பகல் வரும். போறான் அப்படி அது உட்கால நீ சொல்ல கூடாதுறான். ஒரு வருஷம் வந்துடுறான். 60,000 பெண்மணிகளுடன் ஒன்று சேர்ந்தான். அப்படி காமத்தில் ஈடுபட்டான். அங்கிருந்து ஈடுபட்டு முடிந்துவிட்டு புறப்படுகிற தருவாயில ஒரு சாபத்தை சமைக்கிறான். எப்பேற்பட்ட சாபம்? 3 நாளைக்குள் ஒவ்வொருடைய பெண்ணின் கழுத்திலும் ஒரு குழந்தை பிறக்க கடவாய். ஒரு குழந்தை. ஆமாண்டா. அப்படி கொடுத்த உடனே என்னது சிரிச்சு நடக்கிறீங்க. பேசுற பைத்தியக்காரனா லூசா நாய் மாரி கத்திக்காரனா சிரிச்சு நடக்கிறேன். நீ பேச்சத்தை பார்த்தா சிரிச்சு அப்படி அதிபர் நேரத்திலே 60,000 குழந்தைகள் பிறந்தது. பிறந்த மறுகணமே தாக்கத்தை விட்டு புறப்பட்டான் ஈசன். அப்படி சென்றவுடனே ஜலம் நீராட சென்ற ரிஷிகள் அனைவர் வந்து பார்க்கிறார்கள். பார்த்துவிடனே பெருத்ததோர் கோபம். 60,000 பெண்ணின் காலத்தில் ஒரு குழந்தை இருந்தவுடன் பெண்ணே உங்கள் கழுத்தில் எப்படி குழந்தைவனை கேட்க வந்தது? என்ன சொல்லுவாங்க? தாங்கள் தான் தற்போது வந்தீர்கள், எங்களுடன் ஒன்று சேர்ந்தீர்கள். சேனானை கொடுத்த சாபத்தினால் குழந்தை பிறந்து கொடுத்த சும்மா இருப்பார்களா? அப்போது தலைமையிலாக சென்றோம். இப்போதுதான் வந்தோம். இப்பவற்ற செயலில் யார் விட்டிருப்பார்? ரிஷிகள் யார்? சக்தி கொண்டவர். வந்தார்கள். எவன் ஒருவன் இப்பவற்ற தேய் செயலில் ஈடுபட்டானோ அவனுடைய மானியாகப்பட்டது. சும்மா கையில் வச்சுக்கிறேன் போட்டுக்கிறேன். நீ சொல்லு. எவன் ஒருவன் இப்பவற்றை தேர்ச்சி ஈடுபட்டானோ அவனுடைய மானியாகப்பட்டது. அறந்துக்கிடவாயின சாபத்தை கொடுத்தார்கள். 60,000 ரிஷிகள் ஒன்றதில் கொடுத்த சாபத்தை இவனுடைய மானியாகப்பட்டது. அறந்து இந்த மண்ணுலக நோக்கி வருகிறது. பார்த்தால் ஆதியிலே தோன்றினாலே ஆதிபர சக்தி என்னடா இது? தான் படுத்த உலகம், தான் படுத்த பாமர மக்கள் இந்த மானியாகப்பட்டது. மண்ணுலையிலே விழுந்தால் இந்த பிரபஞ்சமே அழிந்து போகும். இந்த பிரபஞ்சம் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ஆயுட்கால எத்தனை? 4 லட்சம் ஆண்டுகள். அப்பேற்பட்ட இந்த பிரபஞ்சத்தை என்பதற்காக யாரை நாடுகிறார்? அவனுடைய அண்ணன் அரிமாய கண்ணன் வைகுந்த வாசன் கோபால கண்ணன் நாராயண பாண்டியராங்க பொட்ட பையன் அதான் சொன்ன. சென்று அலட்சியம் எடுத்து விளக்கான். அவன் உழைக்கிறான். தினமும் உன்னுடைய கணவன் ஒரு தவறு செய்கிறான். தவறுக்கான ஒரு மார்க்கத்தை உரைக்கிறேன். சரி, இன்று செய்த தவறுக்கும் ஒரு மார்க்கத்தை உரைக்கிறேன். அந்த மணியாகப்பட்ட மன்னனை விடக்கூடாது. நீ பிறந்த மேனியாக ஒரு குழந்தை பிறந்த குழந்தை உடனே ஆடை இருக்குமா? ஆடை இருக்காது. அப்படி பிறந்த மேனியாக நான் பிறந்தபோது செடியோடு தான் பிறந்தனும். அந்த நேரத்துல எங்க அம்மா செடி மூங்கிட்டு இருக்கிறாங்க. அது போய் நேரம் மாட்டி இருக்காங்கல்ல. பிறந்தபோது செடியோடு அப்படி ஒரு வட்டப்பார்வை அவன் மெல்லாக்க படுக்க இவனுடைய மாடியாகப்பட்டது. அவளுடைய யோனியில் வந்து யோனியாக வந்து விட்டது. இவள் யோனியில் வந்து தஞ்சம் வந்தது. அதுக்குதான் இன்னைக்கு சொல்லுவாங்க, அம்மாவது கீழே ஐயாவது மேலே. அம்மாவது கொடை மாதிரி ஐயாவது வழக்க மாதிரி. எங்க இருக்குது? அப்படி மானியம் யோனியம் இந்த சொல்லு சொல்லு
சொல்லு சொல்லு. மானியம் யோனியம் ஒன்றாக இணைந்து ஆ. ஒரு பெரிய கோயிலை உருவாக்கி. என்ன கோயில்? ஏய், திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலையிலே மூலஸ்தலத்தில் இருக்கின்றது ஆவுடையார் லிங்கம். அந்த முருகர் இருக்கிறாரு அங்கதானே? அப்ப திருத்தல் யாரு இருக்கிறாரு? அங்க அண்ணாமலை இருக்கிறாரு. ஏய், அந்த திருவண்ணாமலை இருக்கிறது ஆவுடையார் லிங்கம். ஆவுடையார் லிங்கம். அந்த லிங்கம் எப்படி வந்தது? எப்படி வந்தது? செலுத்தி வச்ச தலையா ஆஹா. விசைகளை கொடுத்த சாபத்தினால் ஆ. அந்த கொடுத்த சாமர்த்தியம் மானியம் யோனியம் ஒன்றாக இருந்து ஏய். அங்கே திருவண்ணாமலைக்கு வருகிற மக்களுக்கு ஆமா. இவன் அண்ணாமலையாகவும் அவள் உண்ணாமலையாகவும் உண்ணாமலையாகவும் கோஜி வடிவிலே காட்சியளிக்கிறான். அதானே. ஏய், ம். இவனை விடலாமா? விடக்கூடாது. டேய் ஈசா, இப்போ என்ன செய்ய தெரியுமா? ஜெயமலோ சூரன் தெய்வம் நாம் எல்லோரும் துதி செய்வோம். நீ உட்கார் வாய். இவதானே ஆகட்டும். ஆ ஆ. ஆ பாடு. ஜெய மாதா சூரனை தெய்வம் நாம் எல்லோரும் தெய்வம் தெய்வம் ஜெயமலோ சூரன் தெய்வம் நாம் எல்லோரும் சதி சதி செய்வோமா? போடு. துதி சரியா மாறி மாறுடார். அப்படியா? ஜாதி மன்னன். ஆ, ஸ்பீடா. ஸ்பீடா டக்கு டக்கு டக்கு. அப்படியா? ஆ. ஜெய மாதா சூரனை வெறும் கூத்துல மழை பெய்ஞ்ச மாதிரி வந்துங்கறேன். கோயிலை சுற்றி வரவும் நான் எப்படி வருவேன்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? வலது புறமா? கேக்கமாலே. ஏன்னா எதற்காக இடது புறமா நான் சுற்றி வருவேன்? தவறுதான் தவறுதான் மனப்பூர்வமாக ஆகட்டும். ஜெய மாதா சூரனை என்ன பண்றதுடா? என் ஜென்மம் தெரியுது. ஏன் வாகன பத்திரத்தை எங்க வச்சா? அதெல்லாம் வட்டி விட்டு சம்பாதிச்சுங்கிறேன். சொல்லு. எங்க மாசம் 1 லட்சம் தான் கொடுப்பா வட்டி. எங்க ஜூஸ் கல்லையா? அவனுக்கு 7 லட்சம் ரூபா கொடுத்துக்கிறான். ஓனர் 1 லட்சம் கொடுத்துக்கிறான்.
வட்டி கொடுத்தா சாதிவாதி 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருந்தா சொன்னாவா 8 லட்சம் வாங்கிட்டு ஒரு அடி வாங்க நம்ம குத்துக்கலாட்டோம் ஒரு ஜாதி முடிச்சு போறோம்னா சிசியா எப்படி முடிச்சு போறதுன்னு கேக்குறான் கம்யூனிட்டி யூனிக் 8 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு நான் வாங்கி வரேன் ஓகே கம்மியாச்சுன்னா யார் தெரியுமா? கண்ணை கொண்டாட்டி விட்டோம்னா கம்மி. அப்படி கிடையாது கடமை சாலிக்கு பிறந்தவனா கம்யூனிட்டி போன்றவனா தெரியுமா திரும்ப சாலிக்கு பிறந்தவனா திரும்ப போன்றவன் என்ன சொல்றேன்னா நான் உன் பேச்சு வந்த மாதிரி உருவா காட்டி விடுறான் இனிமேலே கொடுக்கும் மனப்படுத்து சின்ன குண்டி சேர்ந்த நாடக ஆசிரியர் நம் காந்தி அவர்களின் மைத்துனர் மதிப்புக்குரிய ஆனந்த ஐயா பிரச்சனைக்கு வந்தமா இல்ல உன் குடும்பத்துக்கு சண்டைக்கு வந்தமா நான் உன்னை என்ன பண்ணமா நான் சிவபெருமான் தானே வச்சிருந்தா இன்னும் தலையில உட்காந்து என் தக்காச்சி உன்னை வச்சு சொன்னான் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கங்கா ஏய் வரங்குளத்தவன் ஈத்தன் வரங்குளத்த கமனேற்றி அவன் எங்கிட்ட மாட்டான் அவன் தலையில இருக்கிற பொட்ட சிரிக்கி நன்றி வணக்கம் அவன் சிரஸ்ட அலங்கரிக்கக்கூடிய பொட்ட சிரிக்கி என்ன ஒரு ஆர்வம் இருந்தால் என்னை பார்த்து எதற்காக நான் எதற்காக உன்னை பார்த்து சிரிக்க போகிறேன் நான் உன்னை பார்த்து சிரிக்கவில்லை என் கணவரை கண்டுதான் நான் சிரித்தேன் கண்டு சிரிக்கிறதுனா உன் கணவர் தண்ணி அதிகமா சிரிக்க வேண்டியதானே நாங்க அதிகமா சிரிச்சுனா அப்ப இவன் மெட்டலா என்னுடைய அக்கா அப்பாவே ஒருத்தார்கள் தேவராசுரனுக்கு வரம் கொடுக்க செல்ல வேண்டாம் என்று அவர் வார்த்தை தட்டி கழிக்காமல் வந்தார் என்னுடைய சுவாமிக்கு தெரிவது கிடையாது யார் யாருக்கு வரத்தை கொடுக்க வேண்டும் யார் யாருக்கு வரத்தை கொடுக்க கூடாது என்பது என் சுவாமிக்கு தெரியவில்லை அவர் வரத்தை கொடுத்ததை கண்டு நான் சிரித்தேன் இதில் என்ன தவறு இருக்கிறது நீ பார்த்தா சிச்சிருப்ப புத்தி என்று உரைப்பார்கள் அது உனக்கு இருக்கிறது என்னை பார்த்து சிரிக்கின்றாயே நீ என்ன யோகியப்பட்டவளாடி நல்லவளாடி இவள் யார் எப்பப்பட்டவள் அழகிலே சிறந்தவள் கங்கா கங்கா இவளுடைய அழகை கண்டு சந்தன மகாராஜன் இவள் அழகை கண்டு இவன் மீது மதிமழங்கி திருமணம் செய்தால் இவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும் ஆசைப்பட்டான் ஆண்டுகள் உருண்டாடியது பல காலங்கள் இவளை பின்தொடர்ந்தாள் ஆனால் இவள் என்னவென்று ஏறென்று கூட ஏற்பவில்லை ஒரு நாள் ஏன் இவள் மற்றொரு மனைவி அல்லவா யாரையும் பார்க்க மாட்டேன் நேரம் எடுத்து கூட அச்சு பேசுறா அச்சிட்டு பேசுறா சொன்னீங்க என்ன விட்டீங்களா இதான் நான் சொல்றது அச்சுக்கெல்லாம் நம்ம பேசணும் நம்ம கௌரவ விட்டு போகுது ஐயா ஐயா சொன்னார் அந்த வரலாறு கொஞ்சம் பேசுனீங்க ஐயா பேசுறாரு வரலாறு ரெக்கார்டிங் பார்த்துட்டு யாமிருக்கு உனக்கு ஏன் பயம்? உள்ள போக டீச்சர் வரப்பா உனக்கு கூட போற கம்பெனி போய் உன் வேலை செய்யா அப்படிதான் ஒரு நேரத்தில் வாழ்ந்தார் ஆண்டுகள் உருண்டோடு சந்தன மகாராஜன் திரும்பி ஏறத்து பார்த்தார் அவளை பார்த்தவுடன் ஏன் எதற்காக எளிய பின்தொடர்வதை கேட்டு திருமணம் செய்தால் உனைதான் திருமணம் செய்ய வேண்டும் அழகென்றால் அழகு நீ பேரவர்த்து உழைக்க என்னை திருமணம் செய்ய வேண்டுமா ஈஸ்வருடைய மனைவி என்று நினைத்து வைத்தான் தெரியும் என்று வைத்தான் ஆனால் உடைதான் மனைக்கு நினைத்தான் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கத்திய கனவு விட்டு மாற்றம் நினைப்பாளா உன் மண்டாடி நினைச்சாலே அங்க வீட்டுல வருவான் வீட்டுல வரவிட எல்லாம் விட்டு முஞ்சா வச்சு எல்லாம் உன் மண்டாட்டியா அதான் சொல்லுங்க உள்ளுக்கு சொன்னா வர்றான் கொடுமா ஆமாடா உடுங்க அப்படி சரி என்னை திருமணம் செய்ய வேண்டும் நினைக்கிறாய் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு நான் என்ன செய்தாலும் நீ கேட்க கூடாது கேள்வி கேட்க கூடாது அவன் உழைத்த கட்டளைக்கு இணங்கினான் சந்தன மகாராஜன் திருமணம் செய்தார் ஆண்டுகள் உருண்டோடியது ஒரு நேரத்திலே 10 மாதம் 300 நாட்கள் சுமந்து பெற்ற ஒரு குழந்தை ஒரு தாயாக விட்டவள் பெற்றெடுக்கும் குழந்தையை என்ன செய்ய வேண்டும் வழங்கணும் தன் பார்வோடத்தையும் அழைப்பவள் தான் தாய் பெற்றெடுத்த முதல் குழந்தையை இவள் என்ன செய்ய தெரியுமா அதோ திரையில ஆழி என்ற பார்க்கடலிலே வீசிக்கொண்ட எப்படியா பேசலாமா
அப்படி ஒன்றல்ல இரண்டல்ல மூன்றல்ல 7 பிள்ளைகள் பெற்றெடுத்தார் 7 பிள்ளைகளும் கடையிலே வீசிக்கொண்டார் பார்த்துக் கொண்டிருந்த சந்தன மகாராஜன் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இவர் கடையிலே வீசிக் கொள்கிறாரு என் நாட்டாள இளவரசர் வேண்டும் என்பதற்காக 8வது பிள்ளையை பெற்றெடுத்தாள் இந்த கங்கா 8வது பிள்ளையை கொள்ளலாம் என்று சென்றார் ஓடி வந்து வழிபடுத்தான் சந்தன மகாராஜன் பெண்ணே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடையிலே வீசிக் கொள்கிறாயே ஒரு குழந்தையாவது நாட்டாள இளவரசர் வேண்டும் உழைக்க இவர் என்ன செய்ய தெரியுமா எப்போது திருமணத்துக்கு பிறகு என ஏறத்தை கேட்டாயோ முன்னுடன் மாநிலத்தை வளர்த்துவிட்டு பெற்றெடுத்த 8வது பிள்ளையை அந்த சந்தன மகாராஜன் கழுத்தில் ஒப்படைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டார் நீ பெற்றெடுத்த 8வது பிள்ளை அவன் யார் தெரியுமா எப்பேற்பட்டவன் தெரியுமா பாரத போரிலே ஒரு முக்கிய பங்கு வகித்தவன் சந்தன மகாராஜனுக்கும் இந்த கங்காதேவிக்கும் பிரதமன் தான் பீஷ்மர் மகாபாரதமே உருவாயிருக்காதுடா அதுக்கு காரணம் யார் நான் இவன் சொல்றாரு இன்று கள்ளக்காதல் உருவாச்ச யாரால இந்த தேவடியால கள்ளக்காதல் உருவா உண்மையா தெரியுது நீங்க என்ன பண்றான் ஒரு கார் எடுத்துன்னு வரான் மோந்திரம் போட்டு வரான் அவனை லவ் பண்றாங்க அடுத்தது உன்னாத்த என்ன பண்றான் R1 பைக் எடுத்துட்டு அவன் பாட்டு புருன்னு போறான் கார்கார் விட்டுறான் நான் என்ன பண்றான் R1 பைக் அந்த வர மனையாடு வச்சு தச்சிருப்பான் போய் சீட்டு தூத்த தூக்கணாம உட்காந்துக்கிட்டு அவன் கீ உட்காந்துக்கிட்டு என்ன கச்சப்போ நடக்குது தீபாவளி பார்த்த மாதிரி ஒரு முறை பாய் வாய்ப்பு கூட கள்ளக்காதல் உருவாடு அப்படி கள்ளக்காதல் உருவாடி குடும்பத்திற்கு தெரியாம குழந்தைய பத்தி குப்பை தொட்டிலையும் எருக்கு செடி ஓரத்துல போட்டு போறாங்க யாரால எல்லாம் கட்டிய கனவு அரவணை போடு கட்டிய கனவு விட்டு மாற்றான ஏறெடுத்து பார்க்க கூடாது இந்த செவடியாண்டிக்கு கட்டிய கனவு விட்டு மாற்றான பார்த்த செவடியாவை அதனால உன் பொண்டாட்டிய ஓடி போனா இவ்வளவு தான் பொண்டாட்டி ஓடி போனா இந்த வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிய முஞ்சாமி ஓடி போனாலும் அது சொல்றேன் இவ்வளவு தானே வச்சு பொம்பளை சிரிச்சா போச்சு கோயிலு பிரிச்சா போச்சு எப்போது பார்த்து சிரித்தாயோ சிரத்தை விட்டு நீ கீழே இறங்கினாயோ இனி உனக்கு விடப்போவது கிடையாது வைக்கின்றேன் பாதாள சிறை அதுவேளை அதோடு முடிக்க நேரத்திலே இந்த ஜெயமதா பொருளுக்கும் உனக்கும் திருமணம் என்ன நீ சிறையில் வைக்கப்படுகிறாய் அது உன்னால் முடியுமா ஏன் முடியாது ஏனென்றால் நான் கங்கை என்னை உன்னால் எப்படி சிறைப்பிடிக்க முடியும் உன்னால் சிறைப்பிடிக்கவே முடியாது இதப்பா தொட்டு கேட்டா ஒருத்தன் தொடாம கேட்டா ஒருத்தன் இட்டு கேட்டா ஒருவன் இடாம கேட்டா ஒருவன் என்ன நீ தொட்டுட்ட நீ அழுவது நிச்சயம் குச்சி கட்டான் ஒருவன் குடிக்காத கட்டான் ஒருவன் சைடி துண்ணம் கட்டான் ஒருவன் துண்ணாத கட்டவன் ஒருவன் தண்ணி ஊத்தி கட்டான் ஒருவன் தண்ணி ஊத்தாத கட்டவன் குச்சி கட்டவன் யாரு தாங்கள் இப்பதான் ஒரு நாள் நாளா ஐயப்பன் கோயில் மாலை போட்டு சொல்லிட்ட குச்சி கட்டது யாரு குச்சி கட்ட யாரு தெரியுமா குச்சி கட்டவே குருநாத விநாயகர் குடிக்காத கட்டவன் போவார் சார் துண்ணு கட்டவன் யாரு தெரியுமா துண்ணு கட்டவமா வாஜாரி பிரகாஷ் முன்னாடி கட்டவா எயில சார் ஆமா சொல்றேங்க இதே ரோஜா நாடக மன்றத்துல 3 வருஷத்துக்கு முன்னாடி பொட்டல சாரி பிரகாஷ் உம்மா மாட்ட சொல்றான் போட்டு உடம்பு ஏறி போச்சு வானாண்டா இனிமேல் பொம்பளை வேஷம் ஆடாதரா அப்படின்னு நான் போட்டு இந்த துணியை கொடுத்து பவுலுக்கு போட்டு இப்படித்தான் பப்புடு வேஷம் போடாப்போ அப்படித்தான் நான் சொல்லி கொடுத்து நானு குச்சி கட்டுவேன் எங்கன்னா பொம்பளை சாடுங்கன்னு நிம்மதியா தாளம் போட்டு புடவை ஜாலி போட்டு ஆடிங்க வந்துருப்பேன் எவ்வளோ பையன் பப்புனா சாட வச்சா கண்ட தெவ்வளோ பையன் போட்டு வச்சுங்க
ஏய், பொம்பளை வேஷம் ஆடுறப்போ நீ யாரு எவ்வளவு தெரியுமா? பொட்டு வச்ச நேரம் பப்புனு வேஷம் ஆட்டு நீ உலகம் ஃபுல்லா பூவாசம் பேருடா. காசு போன பெரிய விஷயம் கிடையாது. கற்ற கலைஞனுக்கு எடுத்த பேரும் கற்ற கல்வியும் தாண்டா வாழ்க்கையில் நினைச்சு நிற்கும். ஏன்னா வீட்டின மரத்தை என்னைக்கு கூறு பாய்க்காத, காட்டின பாதைய அவங்களை என்னைக்கு வழிமறிக்காத. உலகத்திலே கொடுமையான துரோகம் குரு துரோகம், அத்துக்கு பெற்ற தாய் தந்தைக்கு செய்யற துரோகம். இந்த 3 துரோகத்தை செஞ்சுன்னு வைய வாழ்க்கையில சத்தியமான உருப்படவே மாட்டே நீ. மாதா வயிறேறிய வாழா மகன் ஒரு நாளும் என்ன புரியுதா? அது போல பெற்றவங்க வயிறேறிய விடக்கூடாது, அது போல கற்றுக் கொடுத்த குருவையும் கைவிடக்கூடாது. நீ வாழ்க்கையில சொல்லவே இல்லையா, மனசால் நினைச்சாலே போதும் யாரால எதனால இந்த அளவு பயமா பாசிரியா என்ன அடி வாங்கிட்டு நீ அடி வாங்குறது குரு தோக்க மாட்டேறியா? நேர்ல நமிதாவை பாத்திருப்பேன், இல்ல சகிலா பாத்திருப்பேன். நான் பொம்பளை சொல்லுமே அப்படிதான். என்ன பார்க்கும் போதுல மொத்த பேர் பார்த்து அந்த குத்துவாங்கடா பாய். தெரியுமா எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா? போய் உக்காந்து டீ சாப்பிட்டு தூங்கு போ. சந்திருக்கின்ற வார்த்தை மகிழ்ச்சியா உன்னை வைக்கின்றேன் மாதாளத்திலே. உன்னை காப்பாற்ற எவன் எப்படி எங்கிருந்து வருகிறான்? ஒருத்தன் வர மாட்டாங்க. நான் காவல் ஜாகிதா இருப்பேன். ஏ பூவே, எனக்கு கேட்ட காவலன் ஒண்ணு கேட்டவன் நான் தான். அவனை நம்பாத, ஒரு அடி கூட வாங்க மாட்டான். நான் வாங்கி கிடப்பேன். என்று பாராமல் நான் பறந்து தெரியக்கூடியவன். என்னை உன்னால் சிறைப்பிடிக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியாது. ஏய், உன்னை வைக்கப்படுகிற மாதாளத்திலே உன்னை காப்பாற்ற எவன் வருகிறான்? போடா கம்முன்னு பின்ன என்ன வேணா
ஒரு நேரத்துல எங்க அம்மா வயிற்றுல வராத வெளியே வந்தாங்க அன்னைக்கு கரண்ட் வச்சு ஆபரேட்டர் டொட்டாக்குன்னு வெளியே வந்து மீன் போட்டாங்க அப்புறம் இருந்து என் பேர கரண்ட் ஏய் கரண்ட் இங்க இருக்கா நான் கருத்து மின் சாராய வாரியம் காப்பாற்று எவன் வருகிறான் மக்கள் போடு 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 செடி உள்ள போடுறதுனா மேல சாட்சி போடுவாங்க செடி மேல போடுறவா அவன் நீ தான் தெரியும் பக்கத்துல உட்காந்து சத்தடி நாத்தடிக்குது